ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான பிறையாசன நிலைகள், அதோடு சேர்ந்து முத்திரைகள். இது எல்லோருக்குமே பயனுள்ள வகையில் அமைகின்றது. இன்றைய காலகட்டத்தில் லங்ஸ் நன்றாக இயங்கினா தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். குளிர்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம உடம்பில் அந்த சிலேத்துமம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். அதுக்கு லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இயங்கணும். இப்போது மழைக்காலம் பனிக்காலத்தில் நிறைய நபர்களுக்கு ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, ஃபீவர் இந்த மாதிரி வருது. அதுக்கு மெயின் காரணம் லங்ஸினுடைய இயக்கத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள். இதை சரி செய்வதற்கு எளிமையான பிறையாசன நிலைகளை பார்க்க போகிறோம். இந்த ஆசனங்களை ப்ரெஷர் உள்ளவங்க முயற்சிக்க வேண்டாம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க முயற்சிக்க வேண்டாம். மற்றபடி ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தாராளமாக பயிற்சி பண்ணலாம். அதே மாதிரி அடி முதுகு வலி அதிகமாக உள்ளவங்க, முதுகு தண்டில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்களும் இந்த ஆசன நிலைகளுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதை தொடர்ந்து செய்கின்ற முத்திரைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியம் நம் கையில். யோகாசனம் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான பொக்கிஷம். அதில் நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அழகான பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. உடலை ஒரு நிலையில் வளைத்து ஒரு 10 வினாடிகள் அப்படி இருக்கும் பொழுது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது. ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய அற்புதமான எளிமையான யோகாசனங்கள் அகர்பட்ட ஆசனமும் இருக்குது. நாம் எளிமையான ஆசனத்தின் மூலமாகவே வளமாக வாழ முடியும். இன்றைக்கு உங்களுக்கு வயது 20 இருக்கலாம். இன்றைக்கு நல்லா இருக்கு சார், 80 வயசுலேயே உங்களுக்கு ஹார்ட்டு நல்லா இருக்கணும், லங்ஸ் நல்லா இருக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் யோகக்கலை. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல நேராக நின்றுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. காலை ஒரு 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் நல்ல பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ கை மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்குனிங்க. 1 2 3 4 5 மூச்சு உள்ளே எடுத்துகிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணுங்க போகிறோம். 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். ரொம்ப பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லை. பேலன்ஸ் பார்த்துக்கணும். சிலருக்கு கிட்டினஸ் வர்ற மாதிரி இருந்தால் பொறுமையாக நிப்பாட்டிக்கிடணும், அவசரப்படாமல் பண்ணணும். மீண்டும் ஒரு முறை. வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கிட்டோம். மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 மூச்சு உள்ளே எடுத்துட்டு 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ சாதாரண மூச்சில் பண்ணுறேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ரெண்டு கையும் இடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடுப்பில் வச்சுட்டு மெதுவாக பின்னாடி வளைங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பார்த்துக்கணும். பொறுமையாக பின்னாடி முடிஞ்ச அளவு. மீண்டும் மெதுவாக பின்னாடி கழுத்து நல்லா கீழே. 1 2 3 4 5 நார்மல் பிரீத்திங். இப்போ மூச்சு உள்ளெடுத்துட்டே 1 2 3 4 5 மூச்சு அடக்கியிருக்கிறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை மூச்சு உள்ளெடுத்துட்டு 1 2 3 4 5 மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். கைக்குள்ள போட்டுக்கணும். இப்போது கால் சேர்த்துக்கணும். 2 கால் சேர்த்துக்கணும். 2 கால் சேர்த்துட்டு கை மேலே உயர்த்திக்கோங்க. சாதாரண மூச்சில் 1 2 3 4 5 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை
1 2 3 4 5. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிகிறேன். மூச்சு அடைக்கிடுறேன். 1 2 3 4 5. மூச்சு உள்ள எடுத்துகிட்டே மூச்சு அடைக்கிடணும். 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போது மகாசிரசு முத்திரை நீங்கள் தரையில் அமர்ந்து பண்ணிக்கணும். மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கிட்டேன். சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுருக்கேன். நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. 2 கட்டைகளும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒருவரை முத்திரை பண்ணி காமிக்கிறேன். மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி இருக்கட்டும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே சங்கு முத்திரை. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆசன நிலை பார்ப்போம். கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. நார்மல் பிரீத்திங்கில் லைட்டாக பென் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். முதல்ல 5 செகண்ட். அப்புறம் நல்லா உங்களுக்கு கிரிப் கிடச்சக்கப்புறம் 10 செகண்ட். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். இப்போ கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டுட்டே 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ சாதாரண மூச்சில் பண்ணுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ரிலாக்ஸ். இப்போ கால் சேர்த்துக்கிட்டேன். நார்மல் பிரீத்திங்கில் பண்ணுறேன். 1 2 3 4 5. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிகிறேன். மூச்சு அடைக்கிடுறேன். 1 2 3 4 5. மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே மூச்சு அடைக்கிடணும். 1 2 3 4 5. மூச்சு வெளியே விட்டே நேரம் வந்துடணும். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். வலது கால் இடது கால் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு வெளியே விட்டுட்டே ஒரு 5 டைம்ஸ். கை அப்படி ஆதி முத்திரை. மூச்சு உள்ளெழுத்துட்டே
மூச்சு வெளியே விட்டுட்டு, மூச்சு உள்ள எடுத்துகிட்டு, மூச்சு வெளியே விட்டுட்டு ஒரு 5 டைம்ஸ். ரிலாக்ஸ், நார்மல் ப்ரீத்திங். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இதை ப்ரெஷர் உள்ளவங்க பின்னாடி வளையக்கூடிய பயிற்சி வேண்டாம். முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் பண்ணவங்களும் பின்னாடி வளையக்கூடிய பயிற்சி வேண்டாம். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களும் பின்னாடி வளையக்கூடிய பயிற்சி வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, மாணவ செல்வங்கள் பொறுமையாக அந்த பயிற்சியை பண்ணுங்கள். இப்பொழுதே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு லங்ஸ் நன்றாக இயங்கும், முதுகுத்தண்டு சிறப்பாக இயங்கும், ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, ஒற்றைத்தலைவலி போன்ற பிரச்சனைகள் வராமல் வளமாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.